இப்ப இந்த பொதுச்சார்பு கோட்பாட்டில் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இப்ப வந்து ஒரு சூரியன் இருக்கு. அது எப்படி அங்க வந்து அந்த விசும்பை மாற்றும், அதுபோல நியூட்ரன்ஸ் தான் அது இன்னொரு விசும்பை எப்படி மாற்றும், பிளாக் ஹோல் என்ன மாற்றும் அப்படின்ற கருத்தெல்லாம் இங்க கொண்டு வராங்க. அதாவது விசும்பு வெளி நெளிவு அல்லது வளைவு இயலும் என்ற ஒரு பெரும் கருத்திற்கு அவர்கள் வந்து உடன்பட்டு இன்று அதுவே ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாக காணப்படுகின்றது. த வார்பிங் கர்வ் ஆஃப் ஸ்பேஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு. ஆனா இத வந்து நான் ஏன்னா இது வந்து தமிழர் மரபுல கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இது வந்து எவ்வளவு ஆழமாக அந்த காலத்துல இருந்தே நம்மவர்கள் அதை வந்து அவ்வளவு நுணுக்கமாக பார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அகலிரு விசும்பு, அகல இயலும் விசும்பு, அது வந்து விரியும் மட்டுமல்ல, அது வளையும், அது நெளியும், எல்லா கருத்தும் அவங்களுக்கு இருக்கு. அததான் நம்ம நல்லா பார்க்கணும். வி ரிலீஸ் சும்பு அப்படின்னா சும்புனா ஷ்ரிங்க், அதை விரிக்குமா. அந்த சும்பு அப்படின்றது அப்படியே முடங்கி இருக்கிறத அதை வந்து மாற்றும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பேரு தான் விசும்பு. இப்ப சொல்லுவாங்க, அவன் பாரு சூம்பி போய் அது ஒரு இது இருக்குவாங்க, காய் வந்து சூம்பி போச்சுப்பா அப்படின்னுவாங்க. சும்புதல் அப்படின்னா அப்படியே ஷ்ரிங்கிங், அது வந்து அப்படியே என்ன மெலிந்து கிடப்பது அப்படின்னு. அந்த மெலிந்து நிற்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து அது விரித்து விடும் அப்படின்ற ஒரு நுட்பமான சொல் தான் விசும்பு. enabling the expansion of a space. மிக மிக நுட்பமாக தமிழ் பண்பாட்டுல இது பாருங்க, மதுரை காஞ்சில இருந்து நெடுநல் வாடை குறிஞ்சி நம்ம மலைபடு கடாம் இதெல்லாம் களி என்ன 18 புறநானூறு இதெல்லாம் அப்படியே எல்லாமே இதை பத்தி தான் பேசுது. விசும்பு என்ன செய்யும் அப்படின்னா தமிழர்கள் வந்து விசும்பை பயன்படுத்தும், அதாவது இலக்கணமே இருக்கு. அதாவது ஸ்பேஸை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்ற அறிவியல் தமிழர்கள்ட்ட வந்து மிக மிக அப்படி மலிந்து கிடந்திருக்கு. அப்படியே எளிதா பார்த்துடலாம். சரி, இப்ப இந்த அறிவை நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்றது தான் அடுத்த கருத்து. இதை வந்து நான் தொல்காப்பியத்தை ஏன் பயன்படுத்துறேன் அப்படின்னா, தொல்காப்பியர் வந்து பெரும் பெரும் இலக்கணங்களை வகுக்கும் பொழுது அவர் வந்து பெரிய, அதாவது தமிழுக்கு தான் இலக்கணம் வகுத்தாரா இல்ல வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தா ஒரு பெரும் ஆசான் மட்டுமல்ல, அவர் பெரும் ஞானி. அவரே வந்து என்னை கேட்டா தமிழுக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய உதாரணம், முன் உதாரணம். அப்படிப்பட்ட ஒரு அழகான அறிவியலை முன் வைக்கிறாரு. குறிப்பே குறித்தது கொள்ளுமாயேன் ஆங்கவே நிகழும் என்பனார் புலவர் அப்படின்ற ஒரு பெரிய கருத்தை முதல்ல சொல்றாரு. இங்க பாருங்க, ஆகாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. திடீர்னு நீங்க பாக்குறீங்க இங்க வந்து நிறைந்திருக்கு. இந்த இந்த குப்பியில வந்து நீர் வந்து நிறைக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்மளுடைய கேள்வி என்ன உடனே, இது ஆகல இது ஆகுது அப்படின்ற அந்த கருத்து மட்டுமல்ல, அது எவ்வளவு ஆகியிருக்கின்றது அப்படின்ற கருத்து மட்டும் நமக்கு தெரியாது. இதை வந்து ஆக்கப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தும் நம்ம உள்ளத்துல இருக்கு. அதாவது ஆகும் இயல். அங்கே பாருங்க, ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஒரு ஆகுதல் இல்லாமல் இருந்து அது வந்து ஆகுதல் பெற்றிருந்தால் ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு குறிப்போடு இது ஆக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற கருத்து நம் உள்ளத்தில் உதிக்கின்றது. If the intention takes the shape of its intentionality, இதுதான் முதல் கருத்து. குறிப்பே குறித்தது கொள்ளும். நீங்க நினைக்கிறது தான் அந்த குறிப்பின் அந்த இன்டென்ஷன் டேக் த ஷேப் ஆஃப் இட்ஸ் இன்டென்ஷனாலிட்டி. நீங்க நினைக்கிறது தான் அதுவே வடிவாக மாறுகின்றது அப்படின்னு. இது வந்து சாதாரணமான கருத்து இல்ல. இந்த கருத்தை வந்து இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. இங்க பிறகு இதை பார்க்கிறோம். ஆகம மானம், இதைதான் ஆகம மானம்னு முன்பில இருந்து நான் சொல்லி வரேன். இது புரியுது அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா கொஞ்சம் இதுல வந்து நமக்கு ஏதோ புரியாதது போல தெரியும். ஆனா இது வந்து ஹெர்மெனூட்டிக் இன்டர்பிரட்டிக் சைக்கி எஸ்என்டி அப்சர்வேஷன் நான் சொல்றேன். இது வந்து உங்களால அறிய முடியும். உங்கள் உள்ளத்திலேயே அந்த இயல்பு இருக்கின்றது, அறிகின்ற திறன் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த குறிப்பே குறித்தது கொள்ளும் நிலையை நம்ம இன்னும் ஆழம் பார்க்க போகிறோம். இத வந்து அந்த உளதாகுதலை தற்சான்றாக உடன் ஏற்கும் கட்டமைப்பு, the frame that assent the existence as self evidence. இங்க பாத்தீங்கன்னா இதுல இல்ல, இதுல இருக்கு. உடனே உங்களுக்கு எப்படி படம்னா, இதில் இருக்கின்றது, ஏதோ யாரோ நிரப்பி வைத்திருக்கின்றார் என்ற அந்த நிரப்புதலினுடைய அறிவியல், அதான் தற்சான்றாக. அதுக்கு வந்து எவிடன்ஸ் தேவையில்லை. யாரும் வந்து இதோ பாரு இதை வந்து மெஷர் பண்ணி ஒரு அதை அளவிற்கு கொண்டு வந்து இதோ இவ்வளவு நிறைஞ்சிருக்கு பாருங்க அப்படிலாம் சொல்ல வேண்டாம். அது அப்படியே உங்களால உணர முடியும். ஆமாம், இதை யாரும் நிரப்பி இருக்கின்றார்கள் அப்படின்னு. அப்படி எவ்வளவு இயல்பாகவே அந்த அறிவை பெற்று நம் உள்ளே அது இருக்கின்றது. அந்த அந்த திறன் வந்து ஒரு உயிருக்கு உண்டு அப்படின்ற அந்த செல்ஃப் எவிடன்சிங் கருத்து அதுல இருக்கு.